தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கக்கூடிய அந்த ஆணையம் இருக்கு இல்லையா, சிங்கிள் ஜட்ஜ் நீதியரசர் அருணா ஜெகதீசன், அந்த ஆணையத்தின் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே போல இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி ஆணையின் பேர் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ராகருக்கு தலைமையிலான அந்த விசாரணை எஸ்ஐடி மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, 2-3 விஷயம் நான் சொல்றேன், சும்மா பொத்தாம் பொதுவா சொல்ல. இப்ப அருணா ஜெகதீசன் அவர்கள் ஆணையத்தை சம்பவம் நடந்த 1 மணி நேரத்துல முதல்வர் அறிவிச்சார். அறிவிச்சது தப்பு கிடையாது. அந்த அம்மா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு அங்க போய் விசாரணை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. செப்டம்பர் 27 சம்பவம் நடந்தது. 27 நள்ளிரவில் அத ஆணையத்தை அமைக்கிறாரு. 28 காலையிலேயே அவங்க விசாரணை தொடங்குறாங்க. ஃபேர். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் ஆகியும் அந்த விசாரணை ஆணையத்துக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன், அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை, அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே வெளியிடல அரசாங்கம். ஏன் வெளியிடல? அதாவது ஆணையத்தை அறிவிப்பதில் காட்டிய அவசரத்தை, அங்கலாய்ப்பை முதலமைச்சர் ஏன் அந்த ஆணையத்துக்கு சட்டப்பூர்வமான அறிவிக்கை கொடுக்கணும்ல? அது வராததுக்கு முன்னாலே இவங்க விசாரணையை தொடங்குறதெல்லாம் முறையா, சரியா? ஆக அது மேல எனக்கு அது ஏதோ அரசாங்கம் ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி விசாரணைக்கு போங்கன்னு.